லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா அண்ணா பத்மாமா அண்ணா, கொஞ்சம் எல்லாரும் வெளியே வரீங்களா? என்ன பார்த்திபா, என்னாச்சு? என்னாச்சு பார்த்திபா? இருங்கண்ணே, எல்லாரும் வரட்டும். என்னன்னு சொல்லு பார்த்திபா. என்ன பத்மாமா? என்னன்னு தெரியலையே. ஏய், இப்ப எதுக்கு காலங்காத்தால ஹால்ல நின்னு கத்திட்டு இருக்க? சொல்லதானே கூப்பிட்டுருக்கான், சொல்லுவான் இரு. சொல்றேன், எல்லாரும் வந்துட்டீங்க. அத்தை எங்க? என்ன மாமா, அத்தை எந்திரிச்சிட்டாங்களா? ஆமா, கேக்குறாங்கல்ல, அத்தை எங்க? அது அவ ரஞ்சிதம். அவங்கதான் எங்க? அது இப்ப எங்க அப்பாவை எதுக்கு குறுக்க விசாரணை பண்ணிட்டு இருக்க? ரஜினி கூட தான் வரல, அவள எங்க? ஆமா, பார்த்திபா, ரஜினி வந்துட்டாளா? என்ன வந்துட்டாளான்னு கேக்குறீங்க? அவ வீட்ல இல்லையா? இல்ல பத்மாமா, அவங்க ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாமா சொல்லுங்க, அத்தை எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாதே. நைட்டே அவ ரூமுக்கு வரவே இல்லையே. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவ ஒருவேளை மாடி ரூம்ல இருப்பாளோன்னு நினைச்சேம்மா. மாடி ரூம்லயா? ஏமாமா, இவ்வளவு சத்தத்துல ரூம்ல இருந்தா என்ன இங்க வந்திருப்பாங்களே? இல்லையே, நான் காலையில இருந்து அம்மாவை பார்க்கவே இல்லையே. மேல் ரூமை நான் தானே கிளீன் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அத்தையை யாருமே பார்க்கல. நேத்து நைட்டு அத்தை எங்க இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? என்னப்பா பேசுற? யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம போனா எப்படிப்பா தெரியும்? சொல்லிட்டு போற மாதிரி இந்த வீட்ல யாரும் நடந்துக்கல. அதனாலதான் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னது, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? என்ன என்ன எழுதி இருக்காங்க? எங்க போயிருக்காங்க? நீங்களே படிங்கண்ணே. ரஜினி, நீ நினைச்சிருந்தா அவளை எப்பவோ வீட்டை விட்டு அனுப்பி இருக்க முடியும். ஆனா நீ அதை செய்யல. அவ இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாது ரஜினி. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இந்த லெட்டர் ரூம்ல இருந்துச்சு. அத்தையை தேடிதான் ரஜினியும் போயிருக்கா. அவளால தானே அம்மா வீட்டை விட்டு போயிருக்காங்க. அப்பா அவ தான் தேடி போகணும். நீ என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம மூக்க நுழைக்காத. நான் உன்னை கூப்பிடவும் இல்ல, விசாரிக்கவும் இல்ல. நான் கேள்வி கேட்டது மாமாவை மட்டும்தான். இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இவர் தானே. ஏன் தோ நிக்கிறாங்களே, இவங்க காரணம் இல்லையா? அதானே, இவங்க எதுக்கு இங்கதான் இருப்பேன்னு அடம்பிடிக்கிறாங்க? போக
வேண்டியதானே வீட்டை விட்டு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு இந்த வீட்ல இல்ல. உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு ஏமாத்தி விட்டுட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்திருக்காரு. திரும்ப என்னை விட்டுட்டு வந்து மறுபடியும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. நான் தெருவுல நிக்கணுமா? ஆ, உங்க கூட வந்தப்போ நாங்க அப்படித்தானே நின்னோம். அதே முட்டாள்தனத்தை நானும் பண்ணணுமா? இவர் இங்க இருக்கிற வரைக்கும் நானும் இங்கதான் இருப்பேன். நிறுத்துறீங்களா கொஞ்சம்? இப்ப பேச வேண்டிய பிரச்சனை இது இல்ல. முதல்ல அத்தையும் ரஜினி எங்க இருக்காங்கன்னு தேடணும். ஒன்ன சொல்லணும் முதல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து இந்த குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. என்னது? நான் வந்ததுக்கு அப்புறம் நிம்மதி போச்சா? இந்த நிக்கிறாரு உங்க அப்பா. இவர் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எந்த கஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தனி ஆளா நின்னு ரஜினி எல்லாத்தையும் தாங்கிட்டு நின்னால. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் தான் முக்கியம்னு நீங்க நீ பிடிவாதம் பிடிச்ச பாரு. அப்ப போச்சு இந்த குடும்பத்தோட நிம்மதி. இதோ இப்ப கூட உங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம அத்தையை தேடி அவதானே போயிருக்கா. அவளாலதான் பிரச்சனைன்னு இங்க நின்னு குறை பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் ரஜினி எப்படி சந்தோஷமா பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. பாத்திமா, பாத்திமா, பாத்திபா, இப்ப என்ன பண்றது பாத்திபா? அதான் நான் யோசிக்கிறேன். ஒரு வழியும் தெரியல. அத்தை எங்க போயிருப்பாங்க, ரஜினி எங்க போயிருப்பா? கால் பண்ணாலும் எடுக்கல. எங்க நான் போய் தேடுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. பாத்திபா, பேசாம போலீஸுக்கு போயிடலாமா? வேணாண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். முதல்ல ரஜினி எங்க போயிருக்கான்னு நமக்கு தெரியணும். இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்க கோபத்துல எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. இல்லண்ணா, எனக்கு அந்த பயம்லாம் இல்ல. அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா அத்தை இங்கேயே செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஆமா, அப்ப எங்க தான் போயிருப்பாங்க? ஒருவேளை சிங்கமுத்து மாமா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? ஒருவேளை ஆனந்த் வீட்டுக்கு? என்ன இருந்தாலும் அது அவங்க அண்ணன் வீடு இல்ல. என்னால உறுதியா எதுவும் சொல்ல முடியலையேப்பா. அண்ணா, நாமளே யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா என்ன? நீங்க சிங்கமுத்து மாமா கால் பண்ணுங்க. கரெக்டுப்பா. வேண்டாம் 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 வேண்டாம். சரி, நீங்க அத்தைக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா. ஹலோ சின்னத்த. நல்லா இருக்கேன். நல்லா இருக்காத்த? ஆமாம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஐயோ இல்லத்த, இல்ல அத்தாங்க வந்திருக்காங்களான்னு கேட்க தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பாரு. இல்ல அவங்க காலையிலேயே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் கேட்டேன். சரிங்க அத்தை. வந்தா கால் பண்ணுங்க. சரி, வச்சுறேன். என்னண்ணா, அங்க போகல அப்படித்தானே? ஆமாப்பா. சரி, நீங்க ஆனந்த் வீட்டுக்கு கால் பண்ணுங்க. இல்ல பாத்திபா, அத்தை அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திவ்யா பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க அண்ணன் அதான்ப்பா ஆனந்தோட அப்பா கூட ரொம்ப கோபமா தான் இருக்காரு. அதனால
அத்தை அங்க கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. அண்ணா, நம்ம வீடு, சிங்கமுத்து மாமா வீடு, அதை விட்டா ஆனந்த் வீடு, இந்த 3 விட்டா வேற எங்கண்ணா போவாங்க? வேற எங்கேயும் போய் நான் பார்த்ததில்ல. ஆமாம் பார்த்திபா, நீ சொல்றது கரெக்டு தான். இந்த 3 இடத்தையும் விட்டா ஒரு 4-5 கோயில் இருக்குப்பா, அங்கதான் அவங்க போயிட்டு வருவாங்க. வேற எங்கேயும் போக மாட்டாங்க அத்தை. அந்த கோயில்ல உங்களுக்கு தெரியுமாண்ணே? வாங்கண்ணே போலாம்ப்பா, எனக்கு தெரியும். எதுக்கும் இன்னொரு தடவை ரஜினிக்கு கால் பண்ணிட்டு கிளம்பலாமா? சரிண்ணே, நீங்க உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க, வெளியே போய் பேசிக்கலாம். சரிப்பா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னும் கூட தட்டுல நிறைய இடம் இருக்கே. எல்லாத்தையும் போட்டு நல்ல வயிறு முட்டை சாப்பிடுங்க. எங்க அம்மாவை காணோன்னு நாங்க பதறி போய் நிக்கிறோம். இப்படி நடு வீட்ல உட்காந்து திங்க வந்துட்ட. உனக்கெல்லாம் ரோஷமான சூடு சொன்ன இல்ல? ஏய், இன்னொரு வாட்டி வா போன்னு பேசுன பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். எங்க குடுங்க பாப்போம், குடுங்க. ஏய் ராதிகா, விடு ராதிகா. நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ண இவங்க யாரு? நம்ம அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு ரஜினியையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்மளே அடக்கி வைக்க பாக்குறாங்களா? வேணா ராதிகா, நீ ஓவரா பேசிட்டு போற. இது நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். பேசுவேன். இவருதான் புருஷன்னு ரஜினி அக்கா கிட்டயும் எங்க யாருக்கிட்டையும் சொல்லாம எங்க எல்லார் தலையிலயும் மிளகா அரைச்சிட்டு இப்ப ரேஷன் கார்டுல பேரை சேர்ப்பேன், எனக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்குன்னு ஆட்டம் காட்டுறீங்களா? இங்க பாரு, இந்த உருட்டல் மிரட்டல் டிராமாலாம் என்கிட்ட வச்சுக்காத. ரஜினி நம்புவா, உன் புருஷன் வேணா உன்னை பார்த்து பயப்படுவான். என்னெல்லாம் மிரட்டுற வேலை வச்சுக்காத. எங்க அம்மா உங்களாலதான் இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. நான் ஏன் கிளம்பணும்? நான் எதுக்கு பதில் சொல்லணுங்கிறேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருல, அங்க போய் அவர் சட்டையை பிடிச்சு கேளுங்க. இல்ல நான் போய்தான் ஆகணும்னா ஒரு பிரச்சனையும் இல்ல, தாராளமா போறேன். ஆனா அவரும் என் கூட வரணும். அவரே எதுக்கு உங்க கூட வரணும்? எதுக்கு வரணுமா? அந்த பொண்டாட்டி பிடிக்கலனா இந்த பொண்டாட்டி, இந்த பொண்டாட்டி பிடிக்கலனா அந்த பொண்டாட்டின்னு அவரு வேணும்னா கவலை இல்லாம இருக்கலாம். நான் நடுத்தரவுல நிக்கணுமா? பாருங்க, நான் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பணும்னா நீங்களும் கிளம்பிதான் ஆகணும். தாலி கட்டி குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களை பத்திக்கு தெரிஞ்சதுல என் கூட வந்துதான் ஆகணும். வாக்கா. அப்பா. என்னம்மா? பாத்தீங்களாப்பா?
அப்பா தப்புதாம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. எல்லாமே ஏன் தப்புதாம்மா. இவங்க என்னப்பா இப்படி பேசுறாங்க? இவங்களை போய் நீங்க எப்படிப்பா கல்யாணம் பண்ணீங்க? அதான் சொன்னேனேம்மா, நான் போய் அவகிட்ட எப்படியோ தெரியாம மாட்டிக்கிட்டேம்மா. இவளை விட்டு தப்பிச்சு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்து நின்ன பின்னாடியே ரஜினி எங்க இருந்து அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து எனக்கு தப்பு தப்பா ஆக்கிட்டா. எல்லாத்தையும் கெடுத்துட்டாமா, கெடுத்துட்டா. என்னக்கா? ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, ரஞ்சிதா தாம்மா எனக்கு பொண்டாட்டி. ரஞ்சிதா மட்டும்தாம்மா எனக்கு பொண்டாட்டி. இல்லம்மா, நான் தாம்மா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவ இப்ப எங்க கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியலையேம்மா. என் மனசு பதறதுமா, என் மனசே சரியில்லைமா, என் மனசே சரியில்லை. என்னக்கா இது? திருவிழாவை எந்த ஒரு தடங்களும் இல்லாம சிறப்பா பண்ணிடணும். ஆமா, யாரப்பா இந்த அம்மா? யாருன்னு தெரியல. இந்த அம்மா யாரா இருக்கும்? பூசாரிங்க வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா. பூசாரி, யார் அந்த அம்மா? நேத்து கூட இதே இடத்துல பார்த்த மாதிரி இருக்க. ஆமாங்க, நேத்தில இருந்து இங்கதான் இருக்காங்க. என்னது, நேத்துல இருந்து இங்கதான் இருக்காங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க? யார் என்னன்னு விசாரிச்சீங்களா நீங்க? நைட்டு நட சாத்தும் போது எங்க போனாங்க? விசாரிக்கலைங்க ஐயா, நேத்திக்கு சாம பூஜை இல்ல, இங்கேயே தான் இருந்தாங்க. அட என்ன பூசாரி, ஒரு தடவை பட்டது பத்தாதா? வீட்டுல பிரச்சனைன்னு ஒரு அம்மா இப்படி வந்து உக்காந்து ஓமகுண்டத்துல விழுந்து போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு இப்படி ஆகி அந்த தீட்டை கழிக்க 48 நாள் பரிகார பூஜை பண்ணமே, அதெல்லாம் மறந்து போச்சா? முதல்ல யாரு என்னன்னு விசாரிச்சு அந்த அம்மாவை அனுப்புற வழியை பாருங்க. சரிங்க ஐயா. வாங்க. கேளுப்பா, யாருன்னு கேளு. ஆமா, யார் நீங்க? நேத்துல இருந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. ஏமா உங்களதாம்மா. ஐயா கேக்குறாருல, சொல்லுங்க. யாருமா நீங்க? எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானே துணை. அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் சாமி. மனசு சரியில்லாம கோவில்ல வந்து உட்கார்றது கூட தப்பா? அது தப்பு இல்லம்மா. மனசு சரியில்லைன்னு கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு வீட்டுக்கு போறவங்கள தான் நாங்க பார்த்துருக்கோம். ஆனா நீங்க நேத்தில இருந்து இங்கே இருக்கீங்களா? எதுவும் கேட்காம அப்படியே விட்டுற முடியுமா? ஏமா உங்க வீடு எங்கம்மா இருக்கு? வீட்டுக்கு போகாம ஏமா இங்கேயே இருக்கீங்க? எனக்கு வீடு உறவுன்னு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. சரிம்மா, அப்படியே இருந்தாலும் அதுக்குன்னு ஆசிரமம், அனாதை இல்லம், மடம்னு எவ்வளவுதான் இருக்க? அங்கெல்லாம் போகாம இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு கடவுளேன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கேன். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க ஐயா. அப்படிலாம் இருக்க முடியாதுமா. பிரச்சனை வருமா வராதன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நாங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க.
ஐயா தான் சொல்றாருல, இப்படி கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருந்தா எப்படிம்மா? போங்கம்மா. தினம் பூஜை பண்றீங்களே, அந்த கடவுளுக்கு மனசு இறக்கம் எதுவுமே இல்லாம கல்லாதானே இருக்கு. இது சரிப்பட்டு வராது. முனுசாமியே பாப்பா இங்க. இதோ வரேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, என்னாச்சியா? ஏமா நீங்களா போறீங்களா இல்ல வாட்ச்மேன் விட்டு வெளில தள்ளவா? கோவில்ல வந்து உட்கார கூட உரிமை இல்லையா இந்த ஊர்ல? நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஏமா எந்திரிங்கம்மா. ஐயா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கூட மதிக்காம எந்திரிங்கம்மா. அம்மா போங்கம்மா. யார் என்ன சொன்னாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். என்னம்மா அப்படி பேசுறீங்க? என்ன இது? நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா வாட்ச்மேன் சொல்லி வலுக்கட்டாயமா வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும். அப்புறம் எங்களை தப்பு சொல்லக்கூடாதுமா. எவ்வளவு அநியாயம் என் வாழ்க்கையில நடந்து போச்சு. அந்த கடவுள் கண் திறந்து பார்க்கல, இப்ப வச்சு கண்ணை திறக்கிறாரான்னு பாக்குறேன். நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அம்மா எந்திரிச்சு போங்கம்மா. யோ கூட்டிகிட்டு போயா. அம்மா பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி முடியாத அடம் முடிச்சிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கம்மா. சொல்றேன்ல. நான் தான் போக மாட்டேன்னு சொன்னேன்ல. போக மாட்டேன்னா போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது. முதல்ல அவங்கள புடிச்சு வலுக்கட்டாயமா வெளில தள்ளி விடு. மா சொன்னா கேளுமா. எந்திரிங்கம்மா. எந்திரிங்கம்மா. எந்திரிங்கம்மா முதல்ல. கூட்டிட்டு போப்பா. எந்திரிங்கம்மா. கேளுங்கம்மா, எந்திரிச்சு போங்க. அமைதியா வாங்கம்மா. சொல்றேன்ல, அமைதியா போப்பா. அட வாங்கம்மா. நான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. விடு என் கைய. பேசாம வாங்கம்மா. வேண்டாம், விடு. வாங்கம்மா. விடு. அம்மா